Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 4th day of series 4ல இருக்கோம். அப்பர் பாடிக்கான மூவை தான் கத்துக்க போறோம். இன்னைக்கு சென்னையில மழைங்கிறதால நேற்றுக்கு நைட் எல்லாம் மழை, காலையில மழை, விடிய மழை, வெளியில இப்ப வரைக்கும் மழை நிக்கல. அதனால நம்மளால மாடிக்கு போய் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. சைக்கிளிங் போக முடியாது, வாக்கிங் போக முடியாது, ஜாகிங் போக முடியாது, ஸ்விம்மிங் போக முடியாது. எல்லாமே இன்னைக்கு இன்டோர்ஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம உள்ள இருந்தே இந்த மூவை கத்துக்கலாம். இந்த மூவ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹக் அண்ட் ஹோல்ட். அதாவது நம்மளே செல்ஃபா நம்மள ஹக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணணும் ஃபியூ செகண்ட்ஸ். இதுல சில வேரியேஷன்ஸும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்க. அப்புறம் நீங்க ப்ராக்டிஸும் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பத்தியும் சொல்றேன். இதுக்கான பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு மட்டும் கிடையாது, மைண்டுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பண்ணி முடிச்ச உடனே அதெல்லாம் என்னன்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் ஸ்டேட்யூன். இப்ப நம்ம பண்ண ஆரம்பிக்க போறோம். ஓகே, ஸோ ஹக் அண்ட் ஹோல்ட் ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு கையை நல்லா பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளே நம்ம ஹக் பண்ணிக்க போறோம். பாருங்க, கையை எப்படி கொண்டு வந்துடணும். ஓகே, இப்படி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோ பேக் டு ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன். ஓகே, திருப்பியும் இப்படி கையை கொண்டு வரோம். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம், ஸ்ட்ரெச் பண்ணலாம். கோ பேக் டு ஹக் யோர் செல்ஃப், ஹோல்ட் ஃபார் 3 செகண்ட்ஸ், கம் பேக் டு ஸ்ட்ரெச் பொசிஷன். ஓகே, ஒரு தடவை கையை மேல, இது கை மேல இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட், அடுத்த தடவை லெஃப்ட் ஹேண்ட் மேல போகலாம். பாக்குறீங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேல போகும். ஓகே, கம் பேக், ரைட் ஹேண்ட் அப், ஹோல்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், கம் பேக். கையை கீழே விட வேண்டாம். ரைட் ஹேண்ட் அப், கம் பேக். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப், ஹோல்ட் ஃபார் 3 செகண்ட்ஸ், கம் பேக். கையை கீழே விடாதீங்க, ஹக் பண்ணுங்க, 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, கம் பேக். கீழே கை போகக்கூடாது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன், இப்போ அதே மாதிரி கையை பிரிச்சுப்போம், ஹோல்ட் பண்ணுவோம், பட் எல்போஸையும் கொஞ்சம் மேலே தூக்குவோம். ஓகே, ஹக், ரைஸ், ஹோல்ட், ரிலீஸ். ஹக், ரைஸ், hold, release, come back. So இது செகண்ட் வேரியேஷன். இதுக்கு பேர் எல்போ ஹக்ஸ். ஓகே, ஷோல்டர் லெவலுக்கு எல்போஸை தூக்கிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கோ பேக் டு ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன். எல்போஸை ஷோல்டர் லெவலுக்கு மேலே ரைஸ் பண்றோம், ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம், கோ பேக் டு ஸ்ட்ரெச்சிங் பாயிண்ட். திருப்பி பண்ணலாம். பாருங்க, செகண்ட் வேரியேஷன் ஹக், எல்போஸை மேலே ஷோல்டர் லெவலுக்கு ரைஸ் பண்ணுறோம், ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம், கம் பேக். ரிப்பீட், ஹோல்ட், ரைஸ், திருப்பி அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல, ஸ்ட்ரெச். இப்போ தேர்ட் வேரியேஷன் பார்க்கலாமா? இது என்னன்னா ஸ்குவீஸ் ஹக்னு பேர். அதாவது ஹக் பண்ணுவோம், அப்போ நம்மளோட டார்ஸோவை டைட் பண்ணிட்டு ஒரு பக்கம் திரும்புவோம், ஸ்குவீஸ், புழியிற மாதிரி. அப்ப பண்ணும்போது கீழ் உடம்பு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், மேல உடம்பு மட்டும் ஹக் பண்ண மாதிரியே கொஞ்சம் ஜென்டலா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு சைட்ஸ்ல போகும். டார்சோ மட்டும் சைட்ஸ்ல போற மாதிரி இருக்கும். பார்க்கலாமா இப்போ பண்ணி அதை? தேர்ட் வேரியேஷன் ஹக், ஸ்க்வீஸ். ஓகே, பண்ணலாமா? கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, ஹக் பண்றோம். இப்போ நல்லா டைட் பண்ணிட்டு டர்ன் டுவர்ட்ஸ் ஒன் சைட். உங்களோட டார்சோ மட்டும் திரும்பணும். ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, கம் பேக் ஸ்ட்ரெயிட், ரிலீஸ். இப்போ இன்னொரு கையை மேலே வச்சுக்கோங்க, அந்த பக்கம் ஜென்டலா ஸ்க்வீஸ் அண்ட் டர்ன், ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம், கம் பேக் ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரெச். அவ்வளோதான். 3 வேரியேஷன்ஸும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி இப்போ நம்ம பேசலாம். ஸோ இந்த மூவால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் டு ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம், எல்போஸை ஃபோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் செஸ்ட்டும் நம்மளுக்கு இதில் இன்வால்வ் ஆகுது. நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி டர்ன் பண்ணுறதால டார்சோவும் சேர்ந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ பெஸ்ட் அப்பர் பாடி மூவ். எல்லா மசில்ஸும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபேட் இங்கே சேர விடாமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இது தவிர்த்து நான் சொன்ன மாதிரி மைண்டுக்கும் ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். நிறைய செக்ரேட் ஆகி நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சயின்ஸ்லேயே ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த செல்ஃப் ஹக் அண்ட் ஹோல்ட் எக்ஸசைஸ் வித் 3 வேரியேஷன்ஸ் ஆன் 4th day of series 4ல நீங்க கத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் யோர் பாடி, ஆல்சோ ஃபார் யோர் மைண்ட். ஓகே, நாளைக்கு நான் 5th day, அதாவது ஃபுல் பாடி மூவோட வந்து உங்களை பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி மழையும் ஸ்டாப் ஆகி நான் வெளியில உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிப்பேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye.